இப்போல்லாம் ட்ரைனிங் மேட்ச் எதுக்கு வர்றாங்கன்னே தெரியலப்பா. ஏதாவது புதுசாக கன்று விட்டுருந்தாங்க, அது எப்படின்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ட்ரைனிங் மேட்ச் போய் பார்க்கலாம். இல்லை ஒன் டாப் ஏதோ டச் விட்டு போயிடுச்சு மறுபடியும் விளாண்டு பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் போகலாம். எதுக்கு வர்றாங்கன்னே தெரியல, எதுக்கு அழுத்தி பிடிக்கிறாங்க, இதில் என்ன தான் ஒன்று இப்படி அழுத்தி பிடிச்சி நீ 100 கிலோ அடித்தாலும் புரோஜனம் இல்லைடா, 0 தான்டா. பொண்ணாலும் பிரியமா என்ன ஒரு அளவு எதுக்கு இவ்வளோ அழுத்தி பிடிக்கணும்? இது அடுத்து ஒன்றுமே இல்லை, எது எந்த பிரயோஜனமுமே இல்லை இதில் விளையாண்டு. இப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க என்னதான் ஒன்றுமே புரியல. எனக்கு ட்ரைனிங் வைஸ் போகிறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஏன்ட மொத்தம் ஷார்ட் கனுக்கு 3 ஸ்கின் இருக்குது. சரி எந்த ஸ்கின் ஒன் டாப்புக்கு நல்லா இருக்குது செக் பண்ணலாம் அப்படின்னு தான் உள்ளே போனேன். ஒன் டாப் அடிக்க விடவே மாட்டுறாங்க. லான்ச்சர் விட்றான், அதை விட்றான், இதை விட்றான், எப்படியோ கொண்டுடணும் இனியே. அதுதான் கான்செப்டாக வச்சுக்கிறாங்க. எதுக்கு விளாட்றாங்கன்னே புரியல, என்ன பிரயோஜனமே இல்லைடா, வேஸ்ட்டுடா. உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி எவனாவத்தை இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவன் சட்டையை படித்து சொல்லுங்கள். டே போவாதடா, உன்னால் பல பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் ட்ரைனிங் வச்சு போய் அழுத்தி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா?